ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சிக்னல் அண்ட் சிஸ்டத்தில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்தோம். இப்போ அதில் யூனிட் ஸ்டெப் சிக்னல்னால் என்ன, ஒவ்வொரு சிக்னலும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல். சிக்னல்ஸில் கண்டினியூஸ் டிஸ்கிரிட்னு ரெண்டு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் ஸ்டெப் சிக்னல்ல கண்டினியூஸ் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் ஸ்டெப் யூ ஆஃப் டீன்னு எடுத்துக்கிறோம். இதை சரியா? யூனிட் ஸ்டெப்ங்கிறனால இது எப்படி எடுத்துக்கிறோம், யூ ஆஃப் டி ஈக்குவல் டு 1 இருக்கும்போது டி எப்படி இருக்கும், 1 0க்கு ஈக்குவலா இருக்கும், ஆர் கிரேட்டர் தென்னா இருக்கும். ஓகேவா? அடுத்து 0வா இருந்தா டி வந்து லெஸ் தென் 0வா இருக்கும். இப்படிதான் இருக்கும் சிக்னல் உங்களுக்கு. டி வேரியபிள் இங்கிட்டாக்ல இருக்கும், 0 to 1. ஓகேவா? சிக்னல் இங்கிருந்து இங்கிட்டாக்ல பாஸ் ஆகும். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டயக்ராம் வரையும் நான் உங்களுக்கு பிரீஃபா சொல்லித்தரேன். ஓகேவா? இதுதான் வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல். அதுல கண்டினியூஸ். டிஸ்கிரீட்னா என்னது, இது இந்த மாதிரி வேவ் இருக்கும், இதுல வேவ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி லைன் வச்சு மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த மாதிரி வளைஞ்சி இந்த கோடு லைனா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் டிஸ்கிரீட்ல. யூ ஆஃப் என் ஈக்குவல் டு சேம் அதே தான். டிஸ்கிரீட்னால என் எழுதுறோம், கண்டினியூஸ்ங்கிறனால டி எழுதுறோம். யூ ஆஃப் என் ஈக்குவல் டு 1 ஃபார் சேம் டி இருக்கிற இடத்துல எல்லாம் என் போடணும். என் கிரேட்டர் than or equal to 0, 0வா இருந்தா என் லெஸ் than or equal to 0வா இருக்கும். ஓகேவா? இப்போ 1 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும், 2 கொடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும், 3 கொடுத்தா 3 கிடைக்கும், 4 கொடுத்தா 4 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம டிஸ்கிரீட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம். கண்டினியூஸ்ங்கும் போது ஸ்ட்ரெயிட்டா போட்டுருவோம். எல்லாமே ஒன் லைன்ல தான் வந்து டச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இங்க ஒரு லைன் மட்டும் போடுவோம். அதான் கண்டினியூஸ்க்கும் டிஸ்கிரீட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து யூனிட் ரேம்ப் சிக்னல்னா என்ன, யூனிட் ரேம்ப்ல கண்டினியூஸ் டைம் சிக்னல்னா இது, டிஸ்கிரீட் டைம்னா இது. ஓகேவா? கண்டினியூஸ் டைம்ல எப்படி இருக்கும், ஆர் ஆஃப் டீன்னு மென்ஷன் பண்ணுவோம். ரேம்ப்ங்கிறதுனால ஆர் போட்டுக்கிறோம், யூனிட் டி கண்டினியூஸ்ங்கிறதுனால டி போடுறோம், டிஸ்கிரீட்னா என் வரும். ஓகேவா? இது ஆர் ஆஃப் டி, ஆர் ஆஃப் என். R of t is equal to t, t greater than or equal to 0, 0 t less than or equal to 0. ஓகேவா? இப்ப இதுல சிக்னல் எப்படி போகும், இப்படி போகும் ஸ்ட்ரெயிட் லைனா. 1க்கு 1க்கும் பாயிண்ட் அவுட், 2க்கும் அதுக்கடுத்து 2க்கும் 3க்கும் 3க்கும். ஸோ இந்த லைன் எப்படி போகும், இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா போடணும். இது கண்டினியூஸ் டைம். டிஸ்கிரீட் டைம்ல எப்படி எழுதணும், இந்த மாதிரி லைன் வேவா எழுதணும். 1 2 2 3 3 இந்த மாதிரி எழுதணும். இது வந்து என்னது, டிஸ்கிரீட் டைம்ல ரேம்ப் சிக்னல். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன்னாலே நீங்க என்ன பண்ணணும், டெல் டீன்னு போட்டுறணும். ஓகேவா? டெல் டீன்னு வந்துட்டாலே எங்கனாலுமே இன்ஃபினிட்டிவ்ல தான் இருக்கும் அந்த வேல்யூ. ஓகேவா? டி இஸ் ஈக்குவல் டு 0, 0 டி நாட் ஈக்குவல் டு 0. அதே இது டிஸ்கிரீட் டைம்ல என்னது, டெல் என்னு போடணும். இதுல டீங்கிறது வந்து கண்டினியூஸ், டிஸ்கிரீட்னா என். இன்ஃபினிட்டி எப்பயும் வழக்கம் போல இருக்கும். என் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி 0 என் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். இப்ப பாருங்க, இது வந்து இந்த சிக்னல் எப்பயுமே இந்த 0 டீயோட வேல்யூ 0வா இருக்கும் போது மட்டுமே உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும் இம்பல்ஸை பொறுத்தவரையில. ஓகேவா? வேற என்ன வேல்யூ வந்தாலும், நாட் ஈக்குவல் டு 0, வேற என்ன வேல்யூ வந்தாலும் சிக்னலோட வேல்யூ என்னது, 0வா தான் இருக்கும். மற்றபடி 0ங்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இன்ஃபினிட்டிவ். ஓகே? ஸோ சிக்னல் வந்து இந்த மாதிரி தான் பாஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து டிஸ்கிரீட்டுக்கு வந்து அதே மாதிரி தான், சேம் டெல் ஆஃப் என்னு போட்டு சேமா அதே தான், ஒரே ஒரு சிக்னல், ஒரே ஒரு பாயிண்ட் அவுட்ல மட்டும்தான் இதுல வந்து சிக்னல் கிடைக்கும். யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை யூனிட் இம்பல்ஸ் வந்துட்டாலே நீங்க டெல் ஆஃப் டீன்னு போட்டுறணும். ஓகேவா? இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு, இன்டகரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டெல் ஆஃப் டி டி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதை ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சம்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிடும். யூனிட் பேரபோலிக் சிக்னல், இதெல்லாம் 2 மார்க்ல கேட்பாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேரபோலிக்னாலே டி ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகேவா? டீக்கு வேல்யூ கொடுக்கறதுல ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 2 போட்டாதான் அந்த எக்ஸ் ஆஃப் டி வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளது எப்படி கிடைக்கும் உங்களுக்கு, 1 நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும், இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 0க்கு ஈக்குவலா இருக்கணும், அல்லது 0வோட டி வேல்யூ வந்து அதிகமா இருக்கணும். ஸோ 0 1ன்னு கொடுப்போமா. ஃபர்ஸ்ட் 1 கொடுத்தோம்னா என்ன ஆகும், 1 ஸ்கொயர்டுன்னு வரும். 1/2னா என்னது, 0.5. ஸோ எப்படி இருக்கும், 0.5 இங்க வரும், இங்க. ஓகேவா? அடுத்து சிக்னல் கொடுக்கும்போது
2ன்னு கொடுப்போம். 2 ஸ்கொயர்ங்கும் போது என்னது 4/2. 4/2னா என்னது 2ன்னு வரும். ஸோ 2ல வரும் கரெக்டா. ஓகேவா? அப்படியே ஒவ்வொன்றா நம்பர் கொடுக்க கொடுக்க அதுக்கு ஏத்தாப்புல வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்படி வரும் சிக்னல். ஓகேவா? இது எக்ஸ் ஆஃப் டி. அடுத்து யூனிட் எக்ஸ்போனன்சியல் சிக்னல். எக்ஸ்போனன்சியல்னா என்ன? இ ஆஃப் வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் டி இ எஸ் டி ஈக்குவல் டு இ சிக்மா பிளஸ் ஜே டபிள்யூ டி. ஓகேவா? ஒன்று இப்படி இருக்கும் சிக்னல் அல்லது இப்படி இருக்கும் சிக்னல். ஓகேவா? அதை எப்படி எழுதிடலாம்? இ சிக்மா டி காஸ் ஒமேகா டி பிளஸ் ஜே சைன் ஒமேகா டின்னு எழுதலாம். இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சைன் காசை வச்சு வரும் சிக்னல். இந்த இது வந்து கண்டினியூஸ் டைம் வந்து இது டிஸ்கிரீட் டைம் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த குட்டி ஆரம் மார்க் வச்சு மேலே ஒரு 3 சிக்னல் இருக்கிற மாதிரி கீழே 3 சிக்னல் இருக்கிற மாதிரி வரும் ஆன்சர். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏஇ. அதுல வந்து இ மட்டும் வச்சு பண்ணோமா, இதுல ஏஇ ஜே ஒமேகா 0 என் பிளஸ் தீட்டா அதே காஸ் சைனை வச்சு வெரிஃபை பண்ணும். அதுக்கடுத்து சினுசாய்டல் சிக்னல்னா இந்த மாதிரி வரும் ஃபார்மெட்ல. இப்படி வளைஞ்சு வரும். அதை எப்படி சொல்லுவோம்? ஃபார்முலா எக்ஸ் ஆஃப் டி ஏ காஸ் ஒமேகா நாட் டி பிளஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? இதுல வந்து எக்ஸ் ஆஃப் என் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும் சிக்னல். இது வந்து இந்த ஃபார்மெட்ல வரும், இது இந்த ஃபார்மெட்ல வரும். அவங்க நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல எழுதணும். 2 மார்க் கேட்டா இதை மட்டும் சும்மா ஷார்ட்டா எழுத தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து ரெக்டாங்குலர் அண்ட் கேட் ஃபங்க்ஷன்னா என்னது? A0. இது வந்து -t/2 t/2 இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கும். அடுத்து சிக்னம் ஃபங்க்ஷன்னா இப்படி இருக்கும். u of t மேல u of t வேல்யூ மைனஸ் u of t வேல்யூ இந்த மாதிரி வரும் ஃபார்மெட். அவ்வளவுதான். இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை 2 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மெட் தான். ஜஸ்ட் மனப்பாடம் பண்ண மாதிரி இது எல்லாமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஓகேவா? அடுத்து நம்ம சம்ஸ் மூலமா பார்ப்போம். எப்படி ஸ்கெட்ச் பண்ணலாம் இந்த சிக்னல்ஸை, என்ன வேல்யூ கொடுத்திருந்தா என்ன மாதிரி டயக்ராம் வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த இதுல சொல்றேன், அடுத்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.